வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலையோடு தொடர்புடைய சந்தேக நபர் மஹார்கமவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். விசேட அதிரடிப்படையினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே கொலையுடன் தொடர்புடையதாக சந்தேகப்படும் மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மாத்தறை மாவட்ட குற்றத்தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகளால் காலியில் வைத்து குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அண்மையில் வெலிகம பிரதேச சபையின் பொதுமக்கள் தினத்தன்று இனந்தெரியாத துப்பாக்கிதாரிகளால் படுகொலை செய்யப்பட்ட வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகரவின் இல்லத்திற்கு இன்று விஜயம் செய்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவரது பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். லசந்தவின் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டார். இந்த படுகொலை தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணையை முன்னெடுத்து அவரது குடும்பத்தினருக்கு உரிய நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். லசந்த விக்ரமசேகரவின் கொலை சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் கொலை கலாசாரம் சமூகத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. மக்கள் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபைக்கு தெரிவான ஏனைய உறுப்பினர்களால் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்ட ஒருவரை இவ்வாறு படுகொலை செய்வது நாட்டின் கொலை கலாசாரத்தின் மற்றொரு அங்கமாகும். இன்று நாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லை, காட்டுச் சட்டம் மட்டுமே காணப்படுகிறது. இதன் காரணமாக குடிமக்களின் வாழ்க்கை சீரழிந்து போயுள்ளது. இந்த கொலை கலாசாரத்தை நாம் இல்லாதொழிக்க வேண்டும். தற்போதைய அரசாங்கத்தின் பலவீனம் காரணமாக சமூகம் பல்வேறு பிரிவினரின் பிடியில் சிக்கி போயுள்ளது. இது மக்களின் வாழும் உரிமை மீது வீழ்ந்த அடியாக அமைந்துள்ளது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார்.